ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடு பார்க்கலாம். ரொம்ப தனிமையாக உணர்ந்த பாண்டியன் பிரதர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறார். அவங்க எல்லோரும் மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. மாப்பிள்ளைங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு பழனி சொல்கிறாரு. நாங்கள் தான் மாமான்னு பாண்டியன் பிரதர்ஸ் சொல்கிறாங்க. வேணா நான் அங்கே வந்துடுவா, நாம் ஜாலியாக மொட்டை மாடியில் உட்காந்து பேசலான்ட்டு கேட்குறாரு பழனி. நீங்கள் இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும், இனி உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்ட்டு பழனியோட திருமண வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க பாண்டியன் பிரதர்ஸ். அடுத்து சுகன்யா ரூமுக்குள்ளே வர பழனிக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சுகன்யா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு பழனி சொல்கிறாரு. மணமேடு வர ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணுன்னு யோசிக்கிறீங்களான்னு சுகன்யா கேட்க, ஆமான்னு சொன்ன பழனி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போக சுகன்யாவும் அதை லகுவாக எடுத்துக்கிறாங்க. மறுநாள் பழனி அண்ணன்களோட குடோனுக்கு பழனியை கூட்டிகிட்டு போய் வேலையை கற்றுக்கன்ட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் அங்கே கோமா வந்த பாண்டியன், பழனி நீ உள்ளே போகணுன்னு சொன்னதும் பழனி குடோனுக்குள்ளே போக அவரோட அண்ணன்களை பாண்டியன் வாங்குன்னு வாங்குறாரு. நீங்களாம் ஒரு மனுஷனுங்களாடா, பழனிக்கு குழந்தை பிறக்காதுன்னு கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனால் அந்த பேட் பிரதர்ஸ் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. உள்ளே இருந்து இதை கேட்ட பழனி அங்கே வந்து கோவிச்சிட்டு வெளியே அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. பாண்டியன் கூட அவரோட பசங்களும் வந்திருக்காங்க. இதில் கதிர் செந்திலும் பழனியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க.